கோவை மாவட்டம் சோமனூரில் ஆர்எஸ்எஸ் சார்பில் குரு பூஜை விழா நடைபெற்றது. சோமனூரில் உள்ள செல்வ விநாயகர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவுக்கு சாம்சங் பம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிவாசகன் தலைமை தாங்கினார். குரு பூஜை விழாவை காமாட்சிபுரி ஆதீனம் இரண்டாம் குருமகா சன்னிதானம் சாந்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆசியுரை வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய கோவை கோட்ட ஆர்எஸ்எஸ் இணை செயலாளர் விஜய், பாரம்பரிய வாழ்வியல் முறைகளை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்தார். ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை முறையை அடுத்த தலைமுறைகளுக்கு கற்பிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மாதா, பிதா, குரு, தெய்வம், இது எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்முடைய குருமார்கள் எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை. நாடு முழுக்க, இமயம் முதல் குமரி வரை, இந்த நாடு முழுக்க என்னதுங்க, எல்லாரும் என்னது, இந்த நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன இருக்கு அப்படின்னா எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கணும். அப்படி எல்லாத்துக்கும் பொதுவானது எதுவோ, எல்லாரும் ஏற்றுக்கொண்டது எதுவோ, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை என்னது பாத்ரஜி நம்ம காவிக்கூடிய குருவர். இந்த 100 ஆண்டுகள்ல ஆர்எஸ்எஸ் 46 விதமான அமைப்புகளை உருவாக்கி 46 விதமான துறைகள், அது அரசியல் துறையாக இருக்கலாம், தொழிலாளர் துறையாக இருக்கலாம், ஆசிரியர்கள் துறையாக இருக்கலாம், மாணவர்கள் துறையாக இருக்கலாம், கலாச்சாரம் பண்பாடு காக்கக்கூடிய துறையாக இருக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கு, அதை சரி செய்வதற்கான துறைகளாக இருக்கலாம், இப்படி விவசாயிகள் மத்தியில் இருக்கலாம். இப்படி எல்லா விதமான துறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாம கொண்டு வந்திருக்கோம்.